இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், எங்க அப்பன் குதிருக்குள் இல்லை என்று. இந்த பழமொழி இன்றைக்கு அன்புமணி அவர்கள் தரப்பில் இருக்கின்ற வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைக்கு சரியாக பொருந்தும். ஏன் இதை சொல்கிறேன் என்று கேட்டால், ஒசூரில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவின் வெற்றியை பார்த்துவிட்டு, அந்த வெற்றி, அதனால் ஏற்பட்ட தாக்கம், அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா தரப்பில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவிற்கு தமிழகத்தின் எல்லையோர மாவட்டத்தில் கூட வலிமையாக ஐயாவின் பின்னால் இருக்கிறது என்று பார்த்து மலைத்து போன அன்புமணி அவர்கள் தரப்பிலே இருந்தவர்கள், அந்த தரப்பிலிருந்து வக்கீல் பால் அவர்கள் தேர்தல் ஆணையம் அனுப்பியதாக ஒரு கடிதத்தை காட்டி, அன்புமணி அவர்களை தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது, மாம்பழம் சின்னத்தை அன்புமணி அவர்கள் தரப்புக்கு தேர்தல் ஆணையம் வழங்கிவிட்டது என்று ஒரு கடிதத்தை காட்டியதற்கு பிறகுதான் மருத்துவர் ஐயா தரப்பிலிருந்தும் மருத்துவர் ஐயா உள்ளிட்டவர்கள் சற்று விழிப்படைந்து ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, ஐயா அவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த சதி தேர்தல் ஆணையம் வரை பறந்து விரிந்திருக்கிறது என்று வேகமாக செயல்பட ஆரம்பித்ததற்கு பிறகுதான் வக்கீல் பாலு அவர்கள் வெளியிட்ட கடிதத்தின் பின்னால் இருந்த சதி திட்டம் இப்பொழுது அம்பலத்திற்கு வந்திருக்கிறது. அதை பற்றி இந்த காணொலியில் ஏன் நாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று பார்த்தால், மருத்துவர் ஐயா என்கின்ற ஒரு மாபெரும் தலைவர். நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன், கண்ணகி இல்லை என்றால் சிலப்பதிகாரம் இல்லை, ராமன் இல்லை என்றால் ராமாயணம் இல்லை, கிருஷ்ண பரமாத்மா இல்லை என்றால் மகாபாரதம் என்கின்ற இதிகாசம் இல்லை. அதை போல மருத்துவர் ஐயா என்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு இயக்கமே கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது சின்னம் எங்களுக்குத்தான் சொந்தம், மாம்பழம் எங்களுக்குத்தான் சொந்தம், சின்னம் அன்புமணி அவர்களுக்கு சொந்தம், கட்சி அன்புமணி அவர்களுக்கு சொந்தம் என்று ஒரு செய்தியை வக்கீல் பால் அவர்கள் பத்திரிகையாளர்கள் கூட்டத்திலே வெளியிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்திற்கு சென்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அவர்கள், அவரோடு சென்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருள் அவர்கள், அவர்களோடு நியாயத்தை பேசுவதற்கு, தன்னுடைய கட்சிக்காரர்கள் தரப்பில் இருக்கின்ற அத்தனை செய்திகளையும் தேர்தல் ஆணையத்தில் எடுத்துரைப்பதற்கு சென்ற உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள், அவர்களெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் வாதத்தை எடுத்து வைத்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள், தேர்தல் ஆணையத்தின் உயர் அதிகாரிகள் மணிஷ்குமார் அவர்களும் லவகுஷ் யாதவ் அவர்களும், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வேறு, டாக்டர் ராமதாஸ் என்ற பெயர் வேறா, நாங்கள் இரண்டையும் ஒன்றாகத்தான் நினைத்தோம் என்று அவர்களே வியந்து போயிருக்கிறார்கள். இதற்கு முன்பு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதத்தை அனுப்பிய அன்புமணி அவர்கள் தரப்பில் தேர்தல் ஆணையத்தை சந்தித்தவர்கள், தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்தவர்கள், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வேறு, மருத்துவர் ஐயாவை குறிப்பிடுகின்ற டாக்டர் ராமதாஸ் என்கின்ற பெயர் வேறு, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தந்தை என்பதை கூட தேர்தல் கமிஷனிலே எடுத்துரைக்காமல் தேர்தல் கமிஷனுக்கே அல்வா கொடுத்திருக்கிறார்கள். பழனியிலேயே பஞ்சாமிர்தம் பெற்றிருக்கிறார்கள், திருநெல்வேலியிலேயே அல்வா விற்பனை செய்திருக்கிறார்கள், சேலத்திற்கே மாம்பழத்தை கொடுத்திருக்கிறார்கள். அன்புமணி அவர்கள் தரப்பிலே தேர்தல் ஆணையத்தை அணுகியவர்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிதர்சனமான உண்மை.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நேற்று முன்தினம் தேர்தல் ஆணையத்தை சந்தித்த, தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி தரப்பு என்னென்ன ஆவணங்களை கொடுத்தார்கள், அந்த ஆவணங்கள் எல்லாம் எப்படி தவறுதலாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தேர்தல் ஆணையத்தில் தெள்ள தெளிவாக அவரும் கொடுத்துவிட்டு வந்ததற்கு பிறகுதான் மருத்துவர் ஐயா அவர்களை எப்படி நம்ப வைத்து ஏமாற்றி இருக்கிறார்கள், எப்படி மருத்துவர் ஐயா அவர்கள் முன்னால் சிரிக்க வைத்து அவரை எப்படியெல்லாம் வீழ்த்த வேண்டும், எப்படியெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று ஒரு சதி திட்டத்தை தேர்தல் ஆணையத்திலே அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்ற உண்மையில் வெளிவந்து இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் வெகு விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழம் சின்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயா அவர்களுக்குத்தான் சொந்தம் என்று வெகு விரைவில் அறிவிப்பை வெளியிட இருக்கிறது. அப்பொழுது பலருடைய பொய்யான முகத்திரைகள் கிழித்தெறியப்படும். அப்பொழுது உண்மை ஊருக்கு, உலகத்திற்கு, நாட்டுக்கு தெரிய வரும் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் பேசியதோடு மட்டுமல்லாமல், கடந்த தேர்தலில் கூட்டணி அமைக்கின்ற முடிவை மருத்துவர் ஐயா எடுத்ததை போல இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும், எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும், யார் யார் வேட்பாளர் என்பதையும் மருத்துவர் ஐயா தான் சட்டப்படி தேர்தல் அங்கீகாரத்துடன் அறிவிப்பார் என்று திட்டவட்டமாக அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிறகு தேர்தல் கமிஷன் அடுத்து என்ன சொல்லப் போகிறது என்று தெரியாமல் அன்புமணி தரப்பு மிகவும் சாக்காகி அதிர்ச்சியில் நிற்கிறது. மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து அதிரடியாக களத்திலே தன்னுடைய செயல்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார், அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.